நமஸ்காரம் எல்லாருக்கும். மகாபெரிவா சரணம். காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். இன்றைக்கும் மகாபெரிவாளுடைய அற்புதத்தில் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். இது ஒரு அன்பர், அவர் மகாபெரிவாளுடைய அத்தியந்த பக்தர். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். இவர் நல்ல குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்கான். அவர் எதை செஞ்சாலும் மகாபெரிவா கிட்டக்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு பூஜை ரூமில் இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு எதை செஞ்சாலும் அவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் செய்வார். அப்படி போயின்னு இருக்கு. இவளுக்கு ஒரு ஃபார்மசி கடை வச்சுருக்கா, நல்லபடியாக போயின்னு இருக்கு. அந்த ஃபார்மசி கடையிலையும் ஒரு மகாபெரிவா படம் வச்சுருப்பாங்க. எப்பயுமே காலங்காத்தால் கடையை திறக்கும்போது மகாபெரிவாவுக்கு பூஜை போட்டுட்டு தான் செய்வார். அப்படி ஒரு நல்ல இதில் போயின்னு இருக்கும்போது இந்த பையன் அவனும் ஃபார்மசி படிக்கிறான். அவனுக்கு ஆனால் அந்தளவுக்கு ஈடுபாடெல்லாம் இல்லை. ஸோ இவர் மகாபெரிவாவை பார்க்க மடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும்போது போவார். எங்கேயாவது பக்கத்தில் மகாபெரிவா இருக்கான்னா அங்கே போவார். அப்போ போகும்போது இந்த பையனையும் கூப்பிடுவார். அவர் சொல்லுவார், உனக்கு தான் வேலை இல்லை, எனக்குமா வேலை இல்லை. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த பையன் இருப்பான், இளம் வயசு. இவரும் சரி மகாபெரிவா என்னைக்கு உத்தரவு கொடுக்குறாலோ அன்றைக்கி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்படி காலம் உருண்டு வர்றது. அவருக்கு வயசாகிறது, அவருடைய ஏஜ் ஃபேக்டர்னால அவருக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட ஒரு நாளைக்கு கடையில் இருக்கும்போது, இந்த பாருப்பா, இன்னும் எவ்வளோ நாள்லாம் எனக்கு தெரியாது, மகாபெரிவா எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரோ அவ்வளோ நாள் இருக்கேன். ஆனால் நான் என்னுடைய காலம் முடிஞ்சோடனே இந்த கடையை நீ தான் எடுத்து நடத்த போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ எப்போ கடையை திறந்தாலும் இங்கே மகாபெரிவா இருக்கா, அவருக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு. அவள் தான் என்னுடைய சின்ன வேண்டுகோள் அப்படின்னோடனே சரி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இப்படி போனோடனே அவள் அப்பாவும் தவறி போயிடுறாரு. அப்புறம் இந்த பையன் எடுத்து நடத்தி வந்துருக்கான். நல்லபடியாக போயின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி போயின்னு இருக்கிற தருணத்தில் இவனுக்கு இன்னும் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லை. ஆனால் சரி ஓகே அப்பா சொல்கிறாளேன்னு என்றைக்காக ஒரு நாளைக்கு மகாபெரிவாளுக்கு பூஜை பண்ணுவான்னு வச்சு அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு நல்ல மழை. இந்த பையன் கடையில் இருக்கும்போது யாரும் வரல. 9:30 மணி, கிட்டத்தட்ட 9:30 மணி. அப்போ அப்படி ஆயின்னு இருக்கும்போது இவன் நினச்சான், சரி யார் வரப்போகிறா மழையில் அப்படின்ட்டு ஷட்டரை மூடலாம் அப்படின்னு இருக்கும்போது பவரும் கட் ஆகிடுது. பவரும் கட் ஆனோடனே அப்போ ஒரு பையன் ஓடி வரான், சின்ன பையன், ஒரு 15-14 வயசு இருக்கிற பையன் ஓடி அண்ணா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் போனார், பார்த்துட்டு போயிட்டு இந்த சிலிப்பு கொடுத்தாரு, இதை வாங்கிட்டு உடனே கொடு, இல்லைன்னா அம்மாவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான், கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு. இவன் அந்த இருட்டில் படித்ததில் எடுத்துக்கோப்பா பிரச்சனை, அண்ணா பைசா நாளைக்கு தரேன், பிரச்சனை இல்லைம்மா சீக்கிரம் போமான்னு மழையிலேயே ஓடி போகிறான் அந்த பையன். இப்போ ஓடி போனோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பவரும் வந்துடுது. உடனே இவன் சரி ஓகே நல்லபடியாக கொடுத்துட்டோன்னு கரண்ட்டு ஷட்டரை ஆஃப் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு ஷட்டர் எல்லாத்தையும் மூடுறதுக்கு பார்க்குறான். அங்கே ஒரு பாட்டிலை காணும். அவனுக்கு வேர்த்து வெளுத்து போச்சு. ராமா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு செகண்ட் அவனுக்கு கை கால் எதுவுமே புரியல. அது என்னன்னு பார்த்தா இந்த பையன் போனான் மத்தியில். அவன் ஒரு பாட்டில் சிரப்பு கேட்டிருக்கான். இவர் அந்த இருட்டில் படித்து மேலே எடுக்கும்போது அந்த கண்ணில் லைட்டில் என்ன தெரிஞ்சுதுன்னா அந்த சிரப்புன்னு பேர் எழுதின மாதிரி இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த பையன் கேட்டது அவன் அம்மாவுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிரப் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது. இந்த பையன் கரண்ட்டு கட் ஆகி அந்த சமயத்தில் இருக்கிறதுனால அவன் எலி பாஷானை தூக்கி நிறையா வச்சுருக்காங்க. அதில் ஒன்று அங்கே இருக்குது, ஏன்னா எலி கடையில் நிறையா இருக்குதுன்னு இன்றைக்கி நைட்டு போகும்போது ஊற்றிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சு வச்சுருந்தான். ஸோ அதை எடுத்து தெரியாதனமாக கொடுத்துட்டான். இவனுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுறது, என்ன பண்ண போகிறானே தெரியல. வெளியில் ஓடி கொஞ்சம் தூரம் பார்க்குறான், அந்த பையனை காணும். இவன் இப்போ நினச்சி பாருங்களேன், நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி இருக்கான் அந்த பையன். அப்போ ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்பாவையும் நினைக்கிறேன் எல்லாம் நினச்சோடனே அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தாங்க, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும்
சாட்சாத் மகா சிவன் கூடயே இருக்கார். மகா பெரியவர் சாட்சாத் சிவன். அவர்கிட்ட நின்று மனசார பிரார்த்தனை பண்ணு, எல்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தோடனே உடனே என்ன பண்ணுறான், டக்குன்னு எழுந்து விளக்கை ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி கதறி அழறான். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வேண்டினது கிடையாது, ஆனால் அப்பா சொன்னீங்க செய்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கோ, அந்த உயிரை காப்பாற்றணும், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சு தப்பு பண்ணல, அதனால் அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு மனசார வேண்டிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் ஓடி வருவான். அண்ணா என்ன என்ன திருப்பி பார்த்தா அந்த பையன் இவனுக்கு நினைக்கிறது நடவா, பயந்துட்டான் அவன். ஐயோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அண்ணா எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஓடு போகும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டேன், பாட்டில் உடஞ்சி போச்சு, எனக்கு அந்த பாட்டிலை கொஞ்சம் திருப்பி இன்னொன்று கொடுங்க, நான் செத்த உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துட்றேன், செத்த கொடுக்குறேன். அவனுக்கு அப்படியே மகா பெரியவனை பார்த்து தார தாரையாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த பையனுக்கு அந்த பாட்டிலை கொடுத்துட்டு சாட்சாண்டமாக நமஸ்காரம் பண்ண, சாட்சாத் மகா சரணம், மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம்னு விழுந்து விழுந்து நமஸ்காரம் சேவிச்சுட்டு அன்னிலேருந்து எப்போ கடையை திறந்தாலும் மகா பெரியவாளுக்கு பூஜையை பண்ணி, யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் 5 நிமிஷம் இருங்க, கஸ்டமர்ஸ் வந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு தான் செய்வான். ஸோ அவன் வேண்டினா வேண்டலை, அடுத்தது மனசார பிரார்த்தனை பண்ண, என்ன பண்ணா அடுத்த வாழ்க்கை ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த உயிர் போகாமல் காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றணும் அப்படின்னு மனசார ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் வேண்டியது. அதுதான் நம்மகிட்டையும் மகா பெரியவா சொல்கிறது. நீ வேண்டினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி, ஆனால் மனசில் ஒன்றுமே இல்லாமல் அடுத்த வாழை எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே எல்லாத்தையும் செஞ்சு நீ எவ்வளோ காரியம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி ஒரு செகண்ட், ஒரு வினாடி, ஒரு நிமிஷம் மனசார வேண்டிண்டு எல்லாம் நீயே கதின்னு சரண்டர் ஆகி எல்லாம் செஞ்சேன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா.